அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த இன்புட் என்டர்பிரைஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதை பற்றி ஏற்கனவே ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் என்னென்ன மாதிரியான என்டர்பிரைஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் என்டர்பிரைஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். முதல்ல இன்டர்னலை பார்த்துடலாம். இன்டர்னல் அப்படின்னு வரும்பொழுது ஆர்கனைசேஷனோட கல்ச்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ். ஏன் இந்த மூணையும் ப்ரைமர்லி பார்க்கணும் அப்படின்னா ஆன்சர் இஸ் ரொம்ப சிம்பிள். இந்த மூணுமே டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் அப்படின்னு வரும்பொழுது ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆர்கனைசேஷன் ரிஸ்க் அவர்ஸா அல்லது ரிஸ்க் டேக்கிங்கா அப்படிங்கிறத பொறுத்து ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ரிஸ்க் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டி இருக்கலாம், அல்லது ரிஸ்க் சம்பந்தமான விஷயங்கள் குறைவாகவும் ஆட் பண்ண வேண்டி இருக்கலாம். அதே போல் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்ரூவல் அப்படின்னு வரும்பொழுது ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் கேன் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ், அதே போல் ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸும். அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல். இங்கே எக்ஸ்டர்னல் அப்படின்னு வரும்பொழுது மார்க்கெட் கண்டிஷன், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இஷ்யூஸ், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஃபேக்டர் அப்படின்னு வரும்பொழுது கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் என்ன, ஏன் இதை கன்சிடர் பண்ணுறோன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மார்க்கெட் கண்டிஷன் மே ஹேவ் இம்பேக்ட், அதுக்காக. அதே போல் தான் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் இஷ்யூஸ், ரொம்ப முக்கியமாக லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேட்டாபேஸ். எகெயின் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். யூஎஸ் மாதிரியான கம்பெனிகளில் கமர்ஷியல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அப்படிங்கும்போது ப்ராஜெக்டோட காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த கமர்ஷியல் டேட்டாபேஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள் நமக்கு உதவக்கூடும். அதே போல் அகாடமிக் ரிசர்ச், கவர்மெண்ட் அல்லது இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன்ஸ். இங்கே எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெளியிலேருந்து கம்பெனி லோன் வாங்க வேண்டி இருக்குது அப்படிங்கும்போது பேங்க்கில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கலாம். ப்ளஸ் ஃபிசிக்கல் என்விரான்மெண்டல் எலிமெண்ட்ஸ், இதுவும் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும்.